செம்புகளோ என்ன இருக்கின்றாய்? அதாவது பிடிக்க முடியாதா? முடியாத தெரிவித்தேன். செம்புகளோ தாங்கள் மாறிக்க தட்டாத்தையும் யாருடைய வாக்கு கொடுக்கின்றாய்? தாங்களுடைய வாக்கு கொடுக்க தெரிவித்தேன். செம்புகளோ அவரை பிடிக்காவிட்டால் தாங்கள் மாறிக்க தன்னை கண்ணை தோண்டி காற்று வைத்தார்கள். அப்போ மழையை எண்ணிக்கொண்டேன். ஐயா நாட்டார்களே, ஆனால் பிடித்து வந்தால் தாங்களுக்கு என்ன சன்மானம் கேட்டேன். சன்மானம் அப்போதோ தெரிவித்தார்கள். செம்புகளோ பொன்னச குடும்பத்தை அழைத்திருந்தார். அது அண்ணன் தனித்தனியா பிடித்து வந்தால் பட்டிக்கு ஒரு குட்டி, பண்ணைக்கு ஒரு ஆடு, கட்டு களத்து துணி கட்டு விட்டு 6 மடக்கா, குட்டி சேர்த்து 3 மடக்கா. குட்டி சேர்த்து 3 மடக்கா வெட்டிக்காரு. குட்டி சேர்த்து சும்மா இருக்குது. அதுலயே 2 கழுதை நிக்குதா? குட்டி சேர்த்து கழுதை. அப்போ தெரிவித்தேன். ஐயா நாட்டார்களே, அகடுகாலி தகடுபாறை, அச்சமில் அச்சம் கோம்பை, வண்ணார கோம்பை, நின்றாடு சோலை, இட்ட மனுக்கரை, ஈழம் கடற்கரை, வல்லம், தஞ்சாவூர், கரூர், நெரூர், சோமூர், கட்டளை, மனவாசி, திருக்காமுலூர், சின்ன மணப்பாறை, செவலூர் கிராமம், வல்லத்திற்கு மேற்கே சோளம் மதுக்கரை கிழக்கிழை நாடுகளாக வருகிறார்கள். அதனால பிரிக்க முடிவித்தேன். செம்புகளோ கடைசி வரை சொல்வேன். அன்னோடு அழைத்து வந்தால் என்னுடைய நாட்டில் யாரும் கல்போட்டே பாதி நாடு செம்புகளா சாடிக்கு. அது மட்டுமல்ல 16 இளங்கள் செல்வத்தில் மட்டும் தெரிவித்தார்கள். செல்வ கல்யாணம் அதோட தம்பி பார்த்தா நல்ல கோயிலாச்சும் தெரியுது. 2 பேரும் கிடாக்குட்டி விளையாட்டு இருக்கிறீங்க. தம்பி நீங்கெல்லாம் ஒவ்வொரு ஆள் 2 புண்டாட்டி கட்டுவீங்க. நான் போராம பண்றேன்னா இந்த ஆசாரி கல்யாணம் உங்களுக்கு எதுக்கு போராமங்கிறேன். அப்படி இல்ல 16 வயசுல உன் முகர கிடைக்கும். அப்போ மழையில் எண்ணிக்கொண்டேன். என் மாமனாய மாடை கோலாசாரி முன்னொரு காலத்தில் அந்த உறவு சிவசோழ ராஜனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மரக்கழுவது வழக்கம். இதுதான் தட்ட யோசனை. என வீடு இருக்கின்ற மாபெருமத்தை என்னோட தாயார் மாணிக்க தட்டாச்சு தடுத்தார். எப்படி மகனே பாரா எனக்கு அந்த மாபெருக மட்டும் தாய் கேட்டார். சரி அப்போது தாய் தெரிவித்து தாயே மாபெருக மட்டும் எட்ட வேண்டும், மரக்காய்ச்சல் கிடைக்க வேண்டும். சரி காப்படத்து உணவு கிடைக்கவில்லை. என்னோட தகப்படம் எழுதான். சரி தாயார் தாய் காப்படம் தாய் உரிய இருந்தது. உருகிட்டு வந்தது உரிய இல்லப்பா, உரிய இருந்தது. உரியல சரி இந்த மாவையோட மேற்பூசாகவே பூசினேன். மேற்பூசா ஆனா வெங்காய பூசல விட்டு உங்களை விட்டு நான் போவேன். என்னோட தலையை வைத்தார். மகனே பாலா பால் குடித்தோடு பல நிற்காது. மகனே மோர் குடித்தோடு மோசம் தெரிவித்தது. சரி யார் தெரிவித்தது? கரெக்டா சொல்லிருக்காங்க. 10 மாசம் வெட்ட தாய். அதனால எட்டு கழுத்து பொழைச்சு நீ விளக்குவியா? வெட்ட தாயை போய் கால் எட்டு வச்சிருக்கீங்க, விளக்குவியான்னு கேட்டேன். பெற்ற சாய் சரி, பட்டியல நாயும் சரி, கொண்ட பொண்டாட்டி சரி, கொலைமுறையில் எண்ணிக்கொண்டேன். அந்த காலத்துல இந்த காலத்துல அந்த காலத்துல வரும்போது பெற்ற தாய் கையெழுத்து கொடுத்து வந்தேன். ஆமா நீங்க எல்லாம் தலை எடுத்தீங்க. பூரா பேர் பொண்டாட்டி சேர்ந்து. ஆமா 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 அது சொல்றேன். நான் பொம்பளையில பார்த்தேன். பாடே ஆகாது என்னப்பா தம்பி அது நாளைக்கு பொம்பளையில பார்த்ததே இல்ல. இந்த காலை வச்சாங்க மழை பாலகா போவாய் வருவாய், அந்த பொன்னர்வாய் கிடையாவாய். சரி சாபாய் வருவாய், அந்த சங்கரனுக்கு தாய் சாபம் விட்டாள். சரி அதை நான் தடுத்து விட்டு பொன்னர் குடும்பத்தை கெடுக்கடிக்கவில்லை. சரி அந்த கொங்கு 22 கோணாடு நாட்டை சரி வெட்டு வெட்டு அனாதை சித்திரத்தை இழப்பதை விட பால்வட்டார்கள் சின்னிஞ்சிரு குழந்தைகள். சரி யாரு யாரு பொன்னாடவர் வடநாட்டாளத்துல பொன்னாடவர் சின்னாடவர். சரி அந்த கிணத்தில் எப்படி தண்ணி சூழ்ச்சி. சரி பொன்னாடவா இந்த கொளுத்து போற கிராமத்துல இருந்து இந்த கம்மாளன் நெல் பூமர் கோயில் எப்படி செல்ல வேண்டும்? தட்டான தூது நடந்த திருக்கணத்தில் தட்டான தூது நடந்த
என்ன வேணுமோ மாப்பிள்ளை வேணுமோ மாப்பிள்ளதான் கல்லோடு போகலாம் கல்லோடு போகலாம் என்ன ஆகும் மண்டை உடையும் மண்டை உடைஞ்சா என்ன ஆகும் புனாண்டவா இந்த கம்மாலோட மூலம் என்ன ஆகும் உங்களுடைய நெய்யோடு ஒரு கிணறு வைக்கிறேன் பெற்றுக்காரு ஆடை தருவதோடு சரி அது குள்ளனுக்கு நெட்டையில நம்பலாம் ஆமா இல்ல குட்டையில நம்பவே கூடாது இத்தனை பேர் எதுக்கு நம்பி வந்தீங்க எதுக்கு இத்தனை பேர் எதுக்கு போய் நம்பி வந்தீங்க யாரு வந்தா நீங்க எல்லாம் நம்பி வந்துருவீங்க நம்பி ஆக்கியாம இருந்தா போகுது ஆமா வந்துடாதீங்க போ அப்ப வந்து நம்பியால வாங்கி கொடுத்தேன் இப்போது முடியாது இதோட அறிவு இருப்பாங்க எப்படி செல்ல வேண்டும் எப்படி மாவினை கட்ட வெட்டி கட்ட வெட்டி மரக்கத்தின் கடக்க அதாரினா மாவினை கட்ட வெட்டி கட்ட வெட்டி மரக்கத்தின் கடக்க ஆச்சரியா என்ன வரல கெடா தூக்குற மாதிரி எப்பா அவர் வேகமா போனாட்டே பார்க்க முடியும் ஒடியாரு நான் கொட்டு மரத்தில் வாங்கி அதிவேகமாக செல்ல வேண்டும் சரி மன்னா வாருங்கள் வந்து விட்டது நான் கொடுத்த மரக்களை கொடுத்தவன் சென்று ஆண்டவா சுண்டக்காம்பட்டியை சேர்ந்து
மதிப்பு மரியாதைக்குரிய முனியாண்டி அண்ணன் அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அண்ணன் குடும்பம் அந்த நாகமலை தோகமலை நாகஸ்ரீவரமலை வீரமல் ஐவனத்தில் ஆறு பெரியக்கரு தாசிலம் வாழ்ந்தவர்கள் அண்ணன் குடும்பம் வாழ வேண்டும். பலரும் வாழ்த்துகிறேன். வணக்கம் சார் கிடையாதவா ஆண்டவன் தேவை போட்டியும் ஆண்டவன் தேவை போட்டு அன்னியங்கள் என்ன சொல்வேன். ஆண்டவா நீண்ட நேரமாச்சு நின்றிப்பார் சோழ மன்னன் திருவடி சன்னதானே திருமணக்கலை தாரு சரியா திருமணக்காலம் ஜாரிஞ்சாமே என்னுடைய பட்டோடு கோட்டையில் பதனமாக வைத்திருந்து விழித்தவுடனே நீ கேட்டபோது என் கருத்தால் மரக்காலை எடுத்து வந்து விட்டேன். ஆகையால் உன் மரக்காலை பெற்றுக் கொண்டு சென்று அங்கு சோழ மன்னருக்கு கொடுத்துவிட்டு பிறகு திரும்பி இந்த வழியாக நீ வரும்போது இந்த பெரியானவரை சந்தித்து விட்டுதான் மேனாடு செல்ல வேண்டும். உன் மரக்காலை பெற்றுக்கொள்வாய். இதோ பதனமாக ஏற்றுக்கொள்வாய். என்ன பண்ற? என்ன ஆச்சரியமாக நான் கொள்கடல் மரக்கால் கனமாக இருந்தது. சரி, அதிகாலையில் மரக்கால் வாங்கும் பொழுது கனம் குறைந்து விட்டது. 2 நாளா சில பச்சை கட்ட கணம் குறையும் இல்ல. ஓ பெட்டிக்கார ஒழுங்கா போய் சேர மாட்டேன். ஏன்? ஆனா யாரு? கவடம் உள்ள காரவ வம்சம். ஆமா. நான் யாரு? நீ யாரு? கவடத்துடன் உள்ள கம்மல வம்சம். கம்மல வம்சம். நான் கொடுத்தவனுக்கு நம்ம இருக்கான். மாவை கட்டட்டு மரக்காத்திரிகள் காப்படத்தோடு மேப்பு சுத்தம் பூசணும். ஆமா. அண்ணவர் எந்த இடத்துல வைத்திருந்தார்? எங்க? நெல்லியார் கோட்டையில் அரக்கு திருமாலி வச்ச மரக்காய். சரி, தூண்டா மணி விளக்கு. அந்த அரக்கு திருமால் மூலமே ஒரு தூண்டா மணி விளக்கு கொண்டு. சரி, அதை நல்லா வைத்திருக்காங்க. இந்த காப்படத்து ஒண்ணு என்ன விட்டது? என்னாச்சு? உருகி விட்டது. உருகிருங்க. அதெல்லாம் கணம் குறைந்து விட்டது. சரி, உன்னாடவா உனக்கு எவ்வளவு கொள்வதற்கு மழை வேண்டிக்கொண்டேன். கொல்ல முடியவில்லை. சரி, இந்த மழைக்காலை வைத்துத்தான் உன்னுடைய கோட்டை அளிக்க வேண்டும். சரி சரி சரி, ஒருவருடைய தன்னை விரிக்க வேண்டும். நீ சாக வேண்டும், நான் பொண்டாட்டி கட்டி வாழ வேண்டும். வாழ வேண்டும். இந்த கோட்டு பாலை கிராமத்து மக்கள் மகிழ வேண்டும். அழைக்கின்றே சார் வேணுவா என்ன ஆச்சரியமாக இருக்கட்டும். என்னது என்னது? நான் என்னது சொல்லட்டும்? சொல்லும். என்னது நான் என்னது சொல்லட்டும்? நடந்தது சொல்லட்டுமா? நடக்க போறது சொல்லட்டுமா? நடந்தது சொல். இப்போது என்ன நேர்ந்து விட்டது? ஏன் இப்படி தயக்கமாக இருக்கின்றாய்? நான் கொடுக்கிற வழக்கால் கர்மாக இருந்தது ஆண்டவா. சரி, தாங்கள் கடத்தில் வழக்கால் வாங்கும்போது கடன் குறைந்து விட்டது. செம்பகுலம், வீணாக சந்தேகம் ஏற்பட வேண்டாம். நீ கொடுத்த மரக்காலையின் பட்டூர் கோட்டையில் பதனமாக வைத்திருந்து விடிந்தவுடனே எழுந்து உன் மரக்காலை உன் கரத்தில் கொடுத்து விட்டேன். இதற்கு என்ன ஆண்டவா? செம்பகுலம், கடன் குறைந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் கொடுத்த மரக்காலை கொடுக்கிறது நீங்க சொல்றீங்க. ஆமா, நான் ஏத்துக்கணும்ல. அதற்கு நான் கொடுக்கும்போது கடன் ஆயிடுச்சு, இப்ப கடன் குறைஞ்சு போச்சு. சரி, கடன் குறைந்தாலும் பரவாயில்லை. இந்த மரக்காலை மற்றத்தை சரியா வைக்கின்றாண்டவா. என்ன இது? என்னுடைய மரக்காலா அல்லவா என்று சற்று சோதித்து பார்க்க வேண்டுமா? சோதிக்கல. தங்கம் வெள்ளி வைரம் வைரம் பூரா கலந்து செஞ்ச மரக்கா எல்லாம் கொஞ்சம் போயிட்டா. இது ஆச்சரியமான வார்த்தை. சரி, அப்படியே பார்த்து சொல்லுங்கள். சந்தேகத்தை தீர்த்து விடுவாய்.
பொன்னர் கொண்டு போக போறானா ஆஹா ஆண்டவா மனா சத்தியமாவே உங்கள் மனக்க எத்தனை வருஷமா தெரியும்? பல வருஷமா தெரியும். 30 வருஷமா தெரியும். சரி. அப்பெல்லாம் ஆபத்துல வந்தா நீ ஆதரிச்சாங்க. சரி. இன்னைக்கு அண்டி வந்தா தானே அவன் மோசம் தெரியலவே. பக்கத்துல அப்பவே சொன்னல தண்ணி ஊத்தி அடி தண்ணி ஊத்தி உங்க புடியார புடியா உங்களை விட்டு ராவா குடிச்சே இப்ப வயிறு எரியுதே பச்சை தண்ணி பாவ பச்சை தண்ணி ஓஹோ ஐயோ வாயை வாடி கீழ எரியுதே ஆமா ரமேஷ் ரமேஷ் அங்க செட்டா கவலை இங்க செட்டா கவலை மைக்ல செட்டாலும் மைக்கில் சண்டை கட்டணும் என்ன காலடியில எப்படி ஜாவ செம்பகலம் என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை கூறுகிறாய்? ஆட்டவா நான் கொடுத்தது 12,000 நிலவை செய்த பொன்னாடி ஒருவரக்கால் நீங்கள் உழைப்பதோ கொட்டமும் தலக்கக்கூடிய பொத்த மரக்கால் என்னை முன்னமே போட்டு உடைத்து விட்டாயே. இது என்ன நியாயம்? என்ன நீதி? இதுதான் மரக்கால், இதை தவிர வேறொன்றுமில்லை. இருந்தாலும் சரி, என் மேல் இந்த சந்தேகம் தீர்க்க வேண்டியவர்களால் என் பட்டோரு கோட்டையில் அநேக மரக்கால்கிறன. நான் அங்கே சென்று உனக்கு வேண்டிய ஒரு மரக்காலை தேர்ந்தெடுத்து வருகிறேன். அதையாவது பெற்றுக்கொண்டு சென்று வர வேண்டும். எனது பட்டோர கோட்டையில அரமனை சென்று தங்கத்தால் செய்யப்பட்ட தங்க மரக்காலை கரத்தினை எடுத்து வந்து விட்டேன். இதையாவது நீ பெற்றுக்கொண்டு சென்று வர வேண்டும் சோழ நாட்டிற்கு. அல்ல முதல் 60 நாளை வருவதுமன்னா கருத்தல் தண்ணி கருத்தல் பால் வந்த
அப்படியானால் இந்த மரக்கால் வேண்டாம் என்றுவிட்டாய். இருந்தாலும் ஒரு பொன்னாய் பொன்மரக்கால் இப்போது பொன்னால் செய்யப்பட்ட பொன் மரக்காலை எடுத்து வந்திருக்கின்றேன். இதையாவது நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக சென்று வரும் செம்பகலம். இதே உன் மனசுக்கு நல்லா இருக்குதா? உன் மனசுக்கு நல்லா இருக்குதா? என்னன்னா என்னன்னா பொருள் எழுதுனா என்னன்னா தங்கத்தால செய்வாங்க வேணான்ட்டேன். பொன்னாலி வரத்தால ஆசை வாங்கிட்டு போவானா? உன் சொத்துக்கு நான் பிள்ளைய பிறந்திருக்கிறேன். அப்படியானால் நான் வந்த நிலை தலையெழுத்து நான் வர போய் பொழுது இருக்க பைசாங்க கொடுக்க அதை நீ இல்லைன்னு சொல்ல பையனே எழுதி செம்பகலம் ஆச்சரியமான வார்த்தை கூறுகிறாய். இருந்தாலும் கொடுத்தால் என் மரக்காலை கொடுங்காலும் இல்லை என்றால் கோட்டையில் உன் பாதத்தை கடுகாவில் பட்டு படுகளும் சேர்ந்து மாண்டம் அடிமை என்று கூறுகிறாய். வேண்டாம் செம்பகலம், அப்படி ஒரு காலையில் கோட்டையிலையும் நீ மாண்டம் அணிந்து விட்டால் எனது கோட்டையை மாட்டாயானால் கோட்டையிலே நீ மாண்டம் அணிந்து விட்டால் அன்னை நாட்டு மன்னர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்கள் தெரியுமா? வடநாட்டை ஆளக்கூடிய பொறுமகத்தை பொன்னாட்டவர் ஒரு அடியவன் ஆசாரியான இடத்தில் மரக்காலை அபகரித்துக் கொண்டு இல்லை என்று சொன்ன காரணத்தால் அந்த ஆசாரியான் மாண்டம் அணிந்தான் என்று எனக்கு கெட்ட பேர் உண்டாகும் அல்லவா? வேண்டாம் செம்பகலம். இருந்தாலும் இந்த ஆண்டவரை பார்த்து சற்று முன்பாக என்ன வார்த்தை சொன்னாய்? நான் ஊராறு சொத்துக்கு அடுத்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததால் பழக்கம், வாங்கி பழக்கம் என்னிடத்தில் இல்லை. அப்படி இருக்க என்னை பார்த்து ஒரு ஆள் சொத்துக்கு பேராசப்பட்டு விட்டீர் மன்னமா என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை செம்பகலம். என்னை என் மேல் இந்த சந்தேகத்தை நீ தீர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மரக்கால். இல்லை என்றால் எத்தனையோ மரக்கால் கொடுத்தும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வது நியாயமில்லை செம்பகலம், நியாயமே இல்லை. உங்களுக்கெல்லாம் நான் எவ்வளவு புகழதே செஞ்ச அந்த காலத்துல எப்போ அப்பொழுது உங்களை சண்டை தெரிய மாதிரி நினைச்சது. நீங்க ஆதரிக்கிற மாதிரி புகழ் செஞ்ச இந்த ஆச்சாரிய அவமோசம். செம்பகலம், நான் எத்தனை மரக்கால் கொடுத்தும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இப்போது நான் கூறுகிறேன். என் மேல் இந்த சந்தேகம் உனக்கு தீர வேண்டுமானால் இதோ என் அரண்மனை வாசல் முன்பா இருக்கக்கூடிய இந்த காளி மாறி தொக்கப்பிடாரி பகவதி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக நான் என்று அடே செம்பகலம், நேற்று தினம் என் கருத்தில் கொடுத்த மரக்கால் இந்த மரக்கால் தான் என்று ஒரு சத்தியமாக செய்து தருகிறேன். அப்போது என் மேல் இந்த சந்தேகம் உங்களுக்கு தீருமா? என்று சொல்லப்பட்ட ஆளுநர் யாருடைய இருக்கின்றனர்? என்னுடைய மேதேசம், ஆமாம், கீழ்தேசமாகிய வடநாட்டு கருவாமல் இருக்கின்றது. குறுக்கை பிடாரி கால் என்று சொல்லப்பட்ட ஆலயங்கள். அந்த தெய்வத்திற்கு இந்த ஆசாரி ஆறுவை சூடமோ மூணு சாம்பிராமன் கொடுத்திருந்தா அந்த சாமி ஏமக்கம் பேசும். எந்த குத்துமையாத்துக்கு வந்த சத்தியத்தை ஆண்டவா, நானும் வெகு தூரமாக மேலாடு இந்த தெய்வம் எல்லாம் உன் எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்ற காரணத்தால் இந்த தெய்வத்திற்கு நான் ஒரு நாள் கூட 3 கால் சூடமோ 6 கால் சாம்பிராணி கொடுத்தது இல்லையே. அப்படி இருக்க இந்த தெய்வம் என் பட்சம் பேசாது, உன் பட்சம் நான் பேசும். இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் குறிப்பிட்டாய். இது ஆச்சரியமான வார்த்தை. இருந்தாலும் இப்போ நான் மீண்டும் ஒரு சத்தியம் செய்தேன் அல்லவா? இந்த இடத்தில் இருமை காய்ச்சினேன், இரு கருத்தால் ஏன் நினைந்தேன். அப்போது என்ன சொல்லிவிட்டாய்? ஆண்டவா, ஒரு பெரிய ஊரில் இருப்ப
எப்படி அக்கறை வருகிறதோ அதை போல் தாங்களோ ராஜபரம்பரை அக்கினி கட்டை கட்டி இந்த அடிமனை ஏமாற்ற பார்க்கின்றேன். இதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டாய். சரி, இருந்தாலும் செம்புகளும் இதற்கு மேல் நான் என்னதான் செய்வேன் சொல்லுங்கள். உன்படி நான் செய்து தருகிறேன். கூறுங்கள் அது விரைவாக. அழைக்கின்றேன். இதற்கு மேலாக அண்ணவரை எங்க அழைத்தால் கொல்ல முடிய கம்மலனுக்கு தான் தெரியும். இந்த கம்மலன் போட்ட கணக்கை கச்சிதமாகவே நிறைவேற்றுகிறேன். அழைக்கின்றேன். சாமி விளையாடுவா வாருங்கள் ஆண்டவா. இதை சொல்கிறேன். எப்படி சொல்ல சாமி அன்பு சாமி உன்னால் பாட்டில சொல்லைக்கிறாய் பயமென கருது ஐயம். அந்த வடதேசம் வெற்றி வேண்டாம் சென்று 4 வடக்கால 48 காதவரி பச்சிம 16 குமரி நடுக்குமரி வெங்கக்கல் குமரி ஆனைக்கு குதிரைக்கு அண்டாத 60 அடி தண்ணீரில் உக்கோவில் விரைவில் வந்தால் மரக்கலை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன வார்த்தைக்கு எந்த வார்த்தை கூறிவிட்டாய்? என்னிடத்தில் ஒரு மரமரக்காலை கொடுத்து விட்டு பொன் மரக்கால் என்று வாதாடி மம்மல் பேசி முன்னமே போட்டு உடைத்ததும் அல்லாமல் கடைசியாக அந்த வடதேசமாக வெள்ளாங்குளம் செல்ல வேண்டும். அந்த கரையில உள்ள 16 குமரி நடுக்குமரி வங்கக்கல் குமரியில் உட்குமரி புகழ்ந்து பிறகு வழியாக தண்ணீர் நீந்தி சத்தியம் செய்து வெளியில வந்தால்தான் என்னுடைய மரக்காலினை ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவா என்று கூறிவிட்டாய். இது ஆச்சரியமான வார்த்தை. சரி ஆகட்டும். இல்லை என்று இப்போது நான் மறுத்துவிட்டால் இதுவரை நான் ஆண்டு வந்த நீதி நேர்மை சத்தியம் அனைத்திற்குமே பங்குகள் வந்துவிடும். ஆகட்டும் செம்புகளும், உன் மனதை தேற்ற வேண்டுமானால் உன் சந்தேகம் தீர வேண்டுமானால் உன் இஷ்டப்படி நான் சத்தியத்தை வெற்றிகரமாக வந்து முடித்து தருகிறேன். இருந்தாலும் நான் அரண்மனை சென்று என் தம்பி தங்கை அத்தான் வேறுபாடு சாம்புகள் அனைவருக்கு நான் சில புத்திகளை புகட்டிவிட்டு வர வேண்டும். அதுவரை என் அரண்மனையின் ஓரமாக சற்று இளைப்பாருங்கள். ஆச்சரியம். சரி கட்டும். அடே காவலன் மகாராஜா, என்னுடைய அத்தவளைத்தான் அம்மர் பெருமாள் செய்யம் பெருமாள் செவக்காட்டம் ஐத்துணரும் என் தம்பி கோபல்ல சென்னையார் இருவரும் சிலம்பக்கூடும் மண்டலத்தில் செஞ்சில கத்தவினால் விளையாடி கொண்டிருப்பார்கள். உண்மைதான். அங்கே சென்று உன் பெரிய அத்தான் அழைத்தாக மைத்துனர் அழைத்து வரும். இப்போது அழைத்து வாருங்கள். அப்படியாக அழைத்து வாருங்கள். அப்படியாகட்டும். சரணம்
மரக்காலை ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய கோட்டை ஆசிரியர் விட்டு அளித்த காரணம் அதி சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். வைத்துடா உன்னை அழைத்த காரணம் அதே விதமாக சொல்கிறேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும். ஆகட்டும் வந்தான். ஹலோ ஹலோ எனது நேற்று தினமாக அந்த மேற்தேசமாகிய சக்கரம் திருத்தரும் அழிக்கொண்டு மாறுவேந்தார் மாணிக்க தட்டாத்தி பெற்ற சமூக ஆசாரியாரவன் சரி என்னிடத்தில் ஒரு மரமரக்காலை கொடுத்து விட்டு பொன்மரக்கால் என்று வாதாடி வங்குகள் பேசி அந்த வடதேசமாகிய அந்த வெற்றி வெள்ளம் கூலம் சத்தியம் அண்ணவனுக்கு நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் சரி வடதேசம் சென்று சத்தியத்தை முடித்துவிட்டு அரண்மனை வர வேண்டும். ஆகையால் உன்னை அழைத்து சில புத்திகளை சொல்லிவிட்டு செல்லலாம் என அழைத்தேன். வைத்தனா அந்த என்ன சொல்கிறாய்? சக்கரை திரிக்கிற ஆய்வேத மாணிக்க தட்டத்தை பெற்றெடுத்தேன். செம்புகோள ஆசாரியவன் ஒரு மரக்காலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நான் கொடுத்தது 12,000 திருவிக்கு செய்த பொன்னாளி பொண்ணு மரக்கால் தாங்கள் கொடுக்கக்கூடிய மரக்கால் கொட்டமுத்து அழைக்கக்கூடிய பொத்த மரக்கால் என்று போட்டு அடித்து வம்புகள் பேசி தாங்களை வெள்ளாங்குளத்தோர் சத்தியத்தை கழித்திருக்கிறானா? அண்ணனுக்காக சத்தியம் வருகிறான் என்று வாக்கு கொடுத்து விட்டாய் என்று தெரிவிக்கிறாயா? அத்தா உன்னுடைய அத்தன் மகன் அத்தவள் அத்தான் அம்மாளி பெருமாள் சுவைக்கேத்த வைத்து வைக்கப்பட்டது அந்த சதிகார செம்புகோள ஆசாரிக்காக தாங்கள் சென்று சத்தியம் செய்ய வேண்டாமா? உண்மைதான். வேண்டாம் அத்தா வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கத்தான். அத்தா நீ போகும் சத்தியம் நாம் வருகிறேன். அந்த செம்புகோள ஆசாரிக்காக அந்த பாவிக்க மரணம் பார்த்து வருகிறேன். அந்த சத்தியக்கார செம்புகோள ஆசாரிக்காக தாங்கள் சுற்றி சத்தியம் செய்ய வேண்டுமா? விசிட்ட வார்த்தைகளை பொய் சொல்லிக் கொள்வான், பொய்ச்சிட்ட வார்த்தைகளை பொய் சொல்லிக் கொள்வான். ஆகியனாலே அண்ணவனுக்கு அந்த அம்போட என்ன கூறுகிறாய்? அந்த செம்பூர் ஆசாரிக்காக நான் சென்று சத்தியத்தை முடித்து வருவேன் வந்தான். எனக்கு விடகுணங்கள் கேட்கின்றாய். நிச்சயமாகவே இல்லையப்பா வேண்டாம். மரக்கலை கொடுத்தவன் அவன் வாங்கியது நான். அப்படி இருக்க ஒருவர் செய்த தவறுக்காக அடுத்தவர் சத்தியங்கள் சென்றால் சத்தியத்திற்கே பங்கம் வந்துடும். அந்த தட்டாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். சரி ஆகையால்
இன்னும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்க வேண்டும் வைத்துனா. ஊருங்களாத்தான். எப்படி என்றால் நான் வடதேசமாகிய வெள்ளகுளம் மன்னவனுக்காக சத்தியம் நான் சென்ற பிறகு இந்த பெரிய மைத்துனர் அரண்மனையில் இல்லாத நேரம் பார்த்து அத்தா மேலாட்டு காலி படைகள் நான் இல்லாத நேரத்தில் மேலாட்டு கொங்கு 24 கோடாடு 32 56 நாட்டு மன்னர்கள் ஒன்றாக திரண்டு நமது வடநாட்டு கோட்டை மேல் படையெடுத்து வந்து நமது ஆடு கொள்ளை மாடு கொள்ளை என்று அடித்தொட்டி போனாலும் நமது பொண்ணு பிள்ளைகள் தாலி வரி சேர வரி என்று தான் பறித்து போனாலும் கூட நீ தகிரியமாக நமது தங்கையாரும் தங்கையாரும் நமது தம்பியும் தங்கையும் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் பதனமாக கண்ணும் கருத்தமாக காத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நமது சன்னாடும் மண்டலத்தில் சேர்ந்து விளையாடிக்கொண்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் வரும் வரை அப்படி இப்படியாக நீங்கள் ஒன்று கூடி விளையாடி இருக்கும் போது அந்த நேரத்தில் நமது கோவல்ல சின்னையான் இருக்கிற அல்லவா 8 பல கொண்டவன் சிட்டான குட்டிக்கு திடீரென்று கண்கள் சிவக்கும் கடும் கோபமாகும். அந்த நேரத்தில் அண்ணவன் அருகிலே நீ சென்று நமது கோபமுள்ள தம்பியாக்கே அது மட்டுமல்லாமல் நமது உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசியும் நாடாளுமத்தின் நல்லதங்க உன்னை நாடி வந்து நான் எத்தனை வார்த்தை என்று சொல்லியும் என்னுடைய வார்த்தை கேளாமல் இந்த சதிகார தட்டானுக்காக சத்தியம் சென்றார் அல்லவா பெரிய அன்னார் சென்று அநேக நேரம் ஆகியும் இன்னும் அரமனை வரவில்லையே. என்னுடைய அன்னாருடைய திமுத்தான் எப்போது காண்பேன் என்று கத்துவார் கதறுவார் கண்ணீர் வடிப்பால் அணுக்காணி தங்கம். அப்போது நீ தங்கத்தின் கரத்தை பற்றி நமது பத்தனேதான் அது மட்டுமல்லாமல் பூமி மேல் மொழியெடுத்தால் விண்ணப்பம் நேரும் என்று பாறை மேலும் மொழியெடுக்கக்கூடிய 12 மலம் கொண்ட நமது வீரபாகு சாம்பகன் நமது 4 தலை வாசலுக்கு நன்றாக காவல் செய்யும் போது அதையும் மீறி அதாவது எதிரிகள் நமது கோட்டை நாடி வர கண்டுவிட்டால் அண்ணவனுக்கும் கண்கள் சிவக்கும் கடும் கோபமாகவும் மீசை முறித்துக் கொண்டு தோட்டி தடியோடு புறப்படுவான். சண்டால பாய்களை சங்காரம் செய்துவிட்டு வருவேன் என்று ஓடுவான். அப்போ நீ ஓடோடி அண்ணவனை வழிமறித்து நமது வீர
வைக்க வேண்டும். சரி, நான் சென்று வர வேண்டும். எனக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். வைத்தனா ஒருவர் செய்யக்கூடிய சத்தியத்தை மற்றொருவர் செய்தால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த செம்பகோல ஆசாரியவன். இருந்தாலும் பரவாயில்லை, செம்பகோல ஆசாரிக்காக சத்தியத்தை முடித்துவிட்டு அது சீக்கிரமாக நம்மளுடைய வெட்டூர் கோட்டை வந்து சேர வேண்டும். வெற்றி தாங்களுக்கு. சென்று வருவாய். சரி, என் அன்புக்குரிய அத்தாவுக்கு நான் புத்தியில் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் வீரமகனை அழைக்க வேண்டும். யாருங்கே? மகாராஜா வீரமாக சாமுகனை உனது பெரியாண்டவர் அழைத்ததாக அழைத்து வரும். இப்போது அப்படியே ஆகட்டும், அழைத்து வாருங்கள். சாமி, நான் 4 தலை வாசலுக்கு காவல் நன்றாக பொருத்தி வைக்கும் பொழுது என்ன எழுத்த காரணம் அதி சீக்கிரமாக தெரிவிக்க மாட்டவா? வீரபாகா, சாமி என்ன சொல்கிறாய்? ஆண்டவரே, அனந்தரமும் அனந்த செந்தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய தாங்கள் முகமாகப்பட்டது. இன்று தினம் ஈடுபடைய தாமரை போல் முகம் எல்லாம் சோர்ந்து கண்களெல்லாம் கலங்கி கவலைப்பட வேண்டிய காரணம் ஏன் ஆண்டவரே? தாங்கள் இப்போது காலால் இட்ட படிகளை அடியால் கையால் செய்வதற்கு காத்திருக்கிறேன். கூறுங்கள் மன்னவா என்று சொல்கிறாய். உண்மைதான் சொல்கிறேன் வீரமாக. சற்று கவனமாக கேள்வோம். அங்கே சத்தியம் போகும் என்று சமத்தாரே சம்மதித்து இந்த புத்திரனான வீரம் நான் போகலுக்கு எது சொல்வேன்? அடக்காரம் உலச்சி பெற்றார்கள் கோடி போகானே வீரமா. பேசி வடதேசமாக சத்தியம் அழைக்கப்பட்டார் பாவி. சரி, அந்த பாவிக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும். சரி, சத்தியம் சென்று வர வேண்டும். உன்
உங்களை எல்லாம் அழைத்து சில புத்திகளை சொல்லிவிட்டு செல்லலாமல் அழைத்தேன் வேறு மகனே. ஆட்டவா என்ன தெரிவிக்கின்றார்? சக்கரம் திருக்கோணம் மறிக்கொண்டு மாறி வந்த மாளிகை தட்டாத்தி விட்டெடுத்து செம்போல் ஆசாரியனவன் மரமர்களை கொடுத்து விட்டு பொன்மர்களை வாதரிக்க பேசி வம்பு கெடுத்தி வடதேசம் சட்டைகள் அழைக்கின்றானாம். தாங்கள் வருகின்ற வாழ்க்கை குத்திவிடலாம். வேண்டாம் சாமி வேண்டாம். பூமி மேல் விளையாடுத்தால் பூமியை தாங்கதன்றி பாலை மேல விளையாடுக்க மலையாளரை மயமெடுத்த மையமான சாமிகள் இருக்கும் பொழுது தாங்கள் சட்டத்திற்கு செல்வதா? வேண்டாம் சாமி வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாம் விதமாக போய் வாராம் சாமியாரா. என்னை விட்டு விடுகிறாண்டவா? அந்த சண்டால செம்பகன் ஆசிரியர்களுக்கு நான் சென்று சத்தியத்தை முடித்து வருகிறேன். எனக்கு விட கொடுக்கலாண்டவா? வீரமகா சாமி பொறுமை, பதட்டப்பட வேண்டாம். உங்களுக்கு 12 பலம் கொண்டவனி. அன்னவனோ ஜாதியில் இளையவன். அன்னவனிடத்தில் கோபத்தை காட்டுவது எந்த வகையிலும் நியாயமில்லை வீரமகா. இருந்தாலும் நான் இன்னும் சொல்ல வைக்கேன். அந்த செம்மோர் ஆசாரிக்காக நான் வடதேசமாக வெள்ளகுளம் சத்தியம் சென்ற பிறகு இந்த பெரிய ஆண்டவரின் நேரம் பார்த்து நீ ஒருவ மட்டும் தைரியமாக நின்று நமது நான்குதலை வாசலுக்கு நான் இல்லாத நேரத்தில் நமது வளநாட்டு கோட்டைக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்துவிட்டால் நமது முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிறார் அல்லவா ஒரு வெங்கல தமிழ் முரசு. உண்மைதான். அந்த ஆபத்து முரசை எடுத்து சனிமலை பாசமாக வைத்து நான் இருக்கக்கூடிய வெற்றி வெள்ளாங்குளம் கேட்கும்படி தாம் 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 என்று முழங்கி விட்டால் அந்த சத்தத்தை சத்தத்தை கேட்டவுடனே ஏதோ வளநாட்டு கோட்டைக்கு ஆபத்து வந்ததாக மனதில் எண்ணி என்னுடைய சொல்லிப்பொருள் மேல் சவாரி செய்து வந்து வளநாட்டு கோட்டை வந்து தாங்களை சந்திக்கிறேன். சரி, நான் சென்று வர வேண்டும். வேறுவாக எனக்கு விட கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி சென்று சண்டால சமூகராசர்களுக்கு சத்தியத்தை முடித்துவிட்டு அது சீக்கிரமாக நமது நெல்லிவாடு கோட்டைக்கு வந்து சேர வேண்டாமா? தாங்கள் வெற்றியோடு சென்றார்கள். தாங்களுக்கு வெற்றி வேண்டாமா? ஆஹா, என்னுடைய தம்பி தங்கை அத்தான் வேறுபாடு சாம்பகன் அனைவருக்கு நான் பட்டியல் சொல்லிவிட்டேன். இதோ நான் செம்போல் ஆசாரியாரை வரவழைத்து அது விரைவாக சத்தியங்களுக்கு ஆயத்தமாக வேண்டும். அடே செம்பகன், அனைவருக்கு நான் புத்திகள் விவரமாக சொல்லிவிட்டேன். புறப்படுங்கள், போவோம். சத்யா, நாம் என்றுமே வருவோம் என்று வேண்டிய பணிகள் போன்றோம். இப்போ சென்றுமே வருவோம்.
என்ன ஆச்சரியம்! என்ன? நாம் இருவரும் வடநாட்டு கோட்டை விட்டு அந்த வடதேசமாக வெள்ளோகுளம் சத்தியத்திற்கு புறப்படும் போது என்னைக்குமே தேங்கி நிற்காத என் அசுவ புறமையாகப்பட்டது இதோ பார்த்தாயா? இங்கு மனித சகுனம் கண்டு பொன்னர் மகனமான என் அசுவ புறமையாகப்பட்டது இப்போது இந்த இடத்தில் பின்வைத்தகால் முன்வைக்காமல் தேங்கி தேங்கி நிற்பதை பார்க்கும் போது இது ஒரு சகனமாக என் மனதில் தோன்றுகின்றது. ஆகையினால் என்னைக்கிருந்து நாளைக்குத்தான் செல்ல வேண்டும். சத்தியம் ஆண்டவா, நாம் இருவர் சத்தியம் செல்லும் போது தாங்கள் புயலப்பட்டது மின்வைத்தல் விளைத்தல் இருக்கிற காரணத்தால் இதெல்லாம் சகனமில்லை. அது கொள்ளும் புல்லும் தண்ணீர் காட்ட காரணத்தால் தேங்கித்தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு சகனமில்லை. புறப்படுகிற சத்தியம் என்ன? ஆண்டவரே, தாங்கள் அசுவத்திற்கு கொள்ளு வைக்காமல் இருக்கலாம், தண்ணீர் காட்டாமல் இருக்கலாம், வயிற்று பேசிக்காக தேங்கலாம். இதையெல்லாம் சகனம் என்றால் எப்படி? புறப்படுங்கள் போவோம் என்று கூறுகின்றாய். சரி, அப்படியே நமது இரு மனதும் ஒரு மனதாகி மீண்டும் புறப்படும் போது அங்கு பார்த்தாயா? ஆனா குன்றுமே இன்றுமே அதை கண்டுகளித்து மீண்டும் புறப்படும் போது அதோ அந்த குண்டு மேலே கூவைகள் கூவென்று குவிக்கொண்டே இருக்கிறது. பேய்கள் எல்லாம் ஒன்றாக திருட முன்பாக தலையை விரித்துக் கொண்டு ஆட்டுகளை அடிக்கொண்டே வருகிறது. இது ஒரு கெட்ட சகனம். இந்த சகனத்தை கண்டுகளித்து இன்றைக்கு செல்லக்கூட சம்பவம். என் வார்த்தை கேளுங்கள். ஆண்டவா, நாமளும் சத்தியம் செல்லும் போது குன்றுக்கள் பூவை குழாமல் இருக்குமா, கூட்டம் கூட்டமா பேய்கள் தலைவர் தட இருக்குமா? இதெல்லாம் சகனமா? ஆண்டவா, சகுனம் சகுனம் என்று ஆண்டவா, இதெல்லாம் சகனமில்லை. கொடுத்த மழக்கா இல்லை என்றால் புறப்படுதல் சத்தியம். இது ஒரு சகனம் அல்லவென்றே மீண்டும் கொள்கிறாய். சரி, அப்படி நாம் இருவரும் புறப்படும் போது அதோ அந்த மரத்தின் மேல் பார்க்கும் போது அங்கே காகமும் கத்துக காகம் கத்துகின்றது, கருங்குருவி நாடுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதோ இந்த குற்றி சுவத்திலே பார்க்கும்போது இரண்டு ஆந்தையால் இது ஒரு கொடுமையான சகனம். இதையும் கண்டு வைத்து மீண்டும் புறப்படும் போது இங்கு பார்த்தாயா? இங்கே போனை செம்பகலம் இப்படிப்பட்ட ஆகாத சகனத்தை எல்லாம் கண்டுகளித்து சென்றால் உந்தனுக்கோ அல்லது எந்தனுக்கோ ஏதாவது ஆபத்தால் வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து நாளைக்கு செல்வோமா? ஆண்டவா, நான் சத்தியம் செல்லும் போது பூனை குறுக்க விடம் இருக்குமா? ஆண்டவா, பூனை குறுக்கல் என் சாமி இது
எத்தனை சகனங்கள் நேர்ந்த போதிலும் என்னைக்கே சத்தியம் சென்று ஆக வேண்டும். உண்மைதான். இல்லையானால் உன் கரத்தில் மரக்கலை வாங்கவில்லை செம்புகளும் என்று சொல்லும் என்று சொல்கிறாய். உண்மைதான். இல்லை செம்புகளும் அந்த பொய்யான வார்த்தையை என்னாலும் என் நாவில் உச்சரிக்கவே மாட்டேன். சரி, அப்படியே புறப்படுவோம். இதாவது நீங்க போகாம பொண்ண பாம்பா இருக்குது இன்னைக்கு. இது யாரா தம்பி? இது விரியம் பாம்பாட்டு இருக்குது. ரகண்ண பாம்பா, கந்தப்படி ரகண்ண பாம்பா. அது சரி, அதனால அண்ணா என்ன பண்ணுது? நான் பாம்பு அடிக்கிறது பெரிய வீரங்க நீயே. அதே செத்த பாம்பை மட்டும் அடிப்பேன். பாம்புனால 10 அடிக்கு நான் அங்கிட்டு போயிடுவேன். வாய மூன்றா பேசாம நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ஒரு தட்டு பல்லப்பாரு வாயப்பாரு அந்த மாதிரி சடுப்பு ஏங்க பாம்பு. அதே வந்து பாம்பு செய்யற பாடு இருக்குங்க. என்னப்பா பண்ணுது? எங்க மாமைய குடிச்சுதுன்னா போதுங்க, அது பாட்டுக்கு படம் எடுத்து ஆடுதுங்க. ஐயா, ஆமா, தலையில தான் எதுங்க அது பாட்டுக்கு பாம்பு செய்யறது ரொம்ப சரியில்லைங்க எனக்கு. சரி, அவங்க சரி இந்த தரத்துல அப்படியே பாம்பு அடிச்சிட்டியல்ல சாமி. குக்கர் சாப்பாடு சாப்பிட்டு முருகி போய் படுத்துருக்கு, எழுப்பிடுங்க. ஐயா சாமி, சாமி பெரியாரு எழுப்பிடுங்க சாமி எல்லாத்தையும். தம்பி தம்பி, பாம்பு அடிச்சிட்டியல்ல? பொன்னரை செம்புகள் சத்தியத்துக்கு போறாங்க. மட்டையை கட்டா நட்டமாக வந்த வழி விட்டு வேற வழி ஓடி போயிரு. என்ன ஆச்சரியம்! மட்டை என்ற கோட்டை ஆகப்பட்டது வனம் வந்து இடமாக செல்கின்றது. சாலை பாம்புகள் வருகின்றது. பாம்பாட்டைகளை எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆகாத சகனத்தை கண்டுகட்டி செல்லவே கூடாது. சம்பளம் நாளைக்குத்தான் செல்ல வேண்டும். நாம சத்தியம் செல்லும்போது சாலை குறுக்க வேணாம் இருக்குமா? ஆண்டவா, சாலை குறுக்க ஆண்டவா, நின்று என்பது நாளை என்பது இல்லை என்பது கிடையாது. கொடுத்தல் வழக்கால் இல்லையென்றால் புறப்படுங்கள் சத்தியம் செல்கிறது. சரி, அப்படியே புறப்படுவோம். மீண்டும் நாம் இருவரும் புறப்படும் போது அங்கே ஏகாலி வண்ணாலும் ஏகாலியாகப்பட்டவன் அழுக்க மூட்டோடு வருகிறான். கண்தறியாத குழல் முன்பாக வந்து கொண்டே இருக்கின்றான். இப்படிப்பட்ட சகனத்தை எல்லாம் கண்டுகளுக்கு சென்றால் இது 6 மாத சகனம் என்று சொல்வார்கள். ஆகையால் என்றைக்கு நாளைக்குத்தான் செல்ல வேண்டும். சமூகம் என் வார்த்தை கேளுங்கள். ஆண்டவா, எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் இந்த சகனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொடுத்தால் வழக்கா, இல்லையென்றால் புறப்படு. கண்ணால கூட்டு போய் கொடுத்தால் மறுக்காலம், இல்லை என்றால் என்றைக்கே சத்தியம் சென்று ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்கிறாய். சரி, புறப்படுவோம். அடாகாத சகுனம் ஆகுதா என்ன செய்வோம்? ஐயோ,
உன்னை யாரா வாங்குவா தம்பி? நல்ல பொங்க டபுள் என்ன புளித்தண்ணே ஏய், நல்ல பொங்க டபுள் என்ன புளித்தண்ணே வேப்பல வைக்கிறேன், உன்னை அப்படி என்ன? இந்த பாட்டு அரை மணி நேரம் ஆகுது போட்டு வாசிட்டு கிடக்குறேன். பார்த்து பேசணும் தம்பி ஆ. என்ன தம்பி தம்பி ஆ. கொண்டு வந்தீங்க வியாபாரம் ஆ. அது என்ன? அது என்ன ஏய், நீ இப்ப கொண்டு வந்திருக்கப்ப வியாபாரம் மெக்கானிக் மெக்கானிக் கடை வச்சிருக்கா? ஆமா அது என்ன பார்த்து பேசுறோம். நம்ம ஊரு நான் வாயை திறக்க மாட்டேன், எதுவும் கொச்சையா பேச மாட்டேன். கொச்சை வார்த்தை பேசாதால நான் ஏ மட்டும்தான். தம்பி நம்ம ஊரு கேளுடா. ஆமா அது என்ன யாரு வர வர என்னடா தம்பி அது என்ன ஏய் ஏய், நீ வியாபாரம் விற்கிறியா இல்லையா? சிரிக்காது சாமி, என்னன்னு சொல்றேன்ல. என்ன என்ன ஓ குழம்பு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மசில் ஏய் என்னன்னு சொல்றேன், முன்னாடி வந்து என்னன்னு சொல்றது, என்ன என்னன்னு கேட்க. ஏய், இது என்ன 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 வேணும்? எல்லாம் இது என்ன வச்சிருக்கிற? ஆ? என்ன வச்சிருக்கிற? கடலை எண்ணெய், ஆ உங்க எண்ணெய், சரி. புளி எண்ணெய், ஆ தேங்காய் எண்ணெய், சரி. எல்லாம் என்ன? எல்லாத்தையும் ஒன்னாதான் வச்சிருக்கிற. ஆமா, இது என்ன கணக்கு? கூறு கணக்கா கிலோ கணக்கா? இது கூறு கணக்கு. கூறு. ஆ, சரி. நமக்கு வந்து லிட்டர் கணக்கு கொடு. லிட்டர் கணக்கு. ஆமா. ஆ, சரி. கூம்ப கூம்பானது எவ்வளவு? தவதட்டி. ஏய் கூம்ப கூம்ப. கோம்பு அப்படி அளந்தா எவ்வளவு? தவதட்டி அளந்தா எவ்வளவு? 350 ரூபா. எல்லாமே 350 தானா? 350. சரி ரைட்டு. நமக்கு 1/2 லிட்டர் கடல் எண்ணெய் கொடு. 1/2 லிட்டரு கடல் எண்ணெய். கடலை எண்ணெய். ஆமா. ஏய் இது நல்லெண்ணெய் தானே? ஓய், நல்லெண்ணெய் தானே? சடுப்புன்னு எடுத்து போடுவேன். யார? என்ன என்ன கேட்டீங்க? ஏய் எண்ணெய் அவளையா? இவனே ஓஹோ. தலையை பாரு, சோத்து சேர்த்து தலையை விட்டு போய் குழம்பு சேர்த்து தலையை விட்டு மாதிரி. யாரு முதல்ல கல்யாணம் பண்ணு? ஆ, யாருக்கு நிஜாக்க சிரிச்ச? ஆ. என்ன என்ன வேணும்? தம்பி கடல் எண்ணெய் வேணும். கடல் எண்ணெய். ஆமா. அங்க நல்லா கேட்டுக்கு சாமி, கடல் எண்ணெய் கேட்டார். தம்பி நல்லெண்ணெய் தானே? ஏய் என்ன போல வெளியில இருப்பீங்களே தெரியாது. இன்னும் உடச்சு கால விழுந்து காடு மாதிரி என்ன பண்ணணும்? என்ன என்ன தம்பி ஆ, கொடுத்துட்டில்ல ஆ, பொண்ணு? ஆ, வேணுமா? ஆ, என்ன 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 ஆமா இல்ல. ஏய் ஏன் கீழே விழுந்தா நீ? மெக்கானிக் கடை வச்சிருப்பா போடுறா, ஸ்பேனர் சுத்தி எல்லாம் இருக்குமா போடணும். எனக்கு வண்டி சரி பண்ணு தம்பி, வண்டி சரி பண்ணு. 5 ரோட்டுனா வச்சு வச்சு போ. ஏன்டா நீ வேற தம்பி. கரையிற? என்ன பொறுமை தம்பி. என்ன பொறுமை? ஏய் ஆ, என்ன வித்துட்டில்ல? பொண்ணாண்டவரு செம்பகுளம் சத்தியத்துக்கு போறாங்க. சரி செக்கான கண்டா 8 நாளைக்கு நட்டம் பாக்க. சரி. ஆனா வந்த வழியை விட்டு வேற வழியில ஓடி போயிடு. அப்படியா? ஆமா. சரி போயிடுறேன். ஆ. ஆ. என்ன கூட வருகிறானே ஆராய் செம்பகுளம். செம்பகுளம் ஆண்டவா. எண்ணெய் குடம் செக்கன் எதிராக வருகின்றான். சரி.